வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே நம் கருமையத்தில் வீற்றிருப்பது குருவே என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்ற அன்பர்களே, சுவாமிஜி மறைவுக்கு பிறகு தற்செயலாக நான் கோவையிலிருந்து வெளிவந்த ஸ்கை வேதாத்திரிய மடலை படிக்க நேர்ந்தது. அப்போ அதில் ஒரு இடத்துல ஒரு கருத்தை சுவாமிஜி வெளியிட்டிருந்தாங்க. இது என்னன்னா, சுவாமிஜி உயிரோடு இருக்கிற காலத்தில் வெளியிட்ட அந்த விஷயம். அது என்னன்னா, துரதிருஷ்டவசமாக இந்த வேதாத்திரி என்றாவது ஒரு நாள் மறைந்து விடலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற வேதாத்திரிகளை எவரும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை அந்த பகுதியில் குறிப்பிட்டிருந்தாங்க. என் சிந்தனைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டேன். ஏன் அப்படி சொன்னாங்க, துரதிருஷ்டவசமாக அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேள்வியை ஆழமாக யோசிச்சுட்டு அப்படி தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நல்ல தூக்கமும் விழிப்பும் கூடிய ஒரு நிலை, அதாவது ஒரு கனவு நிலைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ நான் பெட்ரூம்லேருந்து அப்படி எட்டி பார்க்குறேன் எங்கள் வீட்டு ஹாலில். அதில் ஒரு 30 பேர் சேர் போட்டு உட்காந்து தவம் செய்கிற அளவுக்கு பெரிய ஹாலு. நெருங்கி தரையில் உட்காந்தா 50 பேர் உட்காரலாம், அவ்வளோ பெரிய ஹால். அந்த ஹாலில் இருக்கிற ஒவ்வொரு சேர்லையும் அருள் தந்தை உட்கார்ந்திருந்து சிரித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி எனக்கு வந்து போனது. அது கனவா இல்லை நனவா அப்படின்னு நான் சிந்திக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. விழித்து பார்க்குறேன், நல்லா லைட்டெல்லாம் போட்டுட்டு திரும்ப பார்க்குறேன், சேர் மட்டும் இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்போது இது அந்த ஆழ்ந்த அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சியில் இப்படி ஒரு காட்சி கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ ஏன் இப்படி ஒரு காட்சி நமக்கு தெரிஞ்சது? ஒவ்வொரு சேர்லேயும் ஒவ்வொரு சுவாமிஜி, அப்படி 30 சேர்லேயும் 30 மகரிஷி ஒரே மாதிரி சிரித்து கொண்டு உக்காந்துருக்குறாங்க. இப்படி ஏன் வந்ததுன்னு யோசிக்கும்போது தான் இரவில் நான் கேட்ட கேள்விக்கான விடையை சுவாமிஜி அவர்கள் இப்படி காட்சியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு உணர்ந்து கொண்டேன். அப்போது நம்மளுக்கு முதல்ல தீட்சை கொடுக்கும்போது ஒரு ஆசிரியர் வான்காந்தத்தில் கைகளை ஆற்றலை வாங்கி உயர்த்தி அந்த சக்தியை வாங்கி இரும்பு காந்தத்தை எழுப்பது போன்று அவங்க சக்தியை நமக்கு உடம்புல பாய்ச்சி நம்மளோட ஜீவகாந்த சக்தியை அப்படியே மூலாதாரத்திலேருந்து முதுகு தண்டு வழியாக எழுப்பி கொண்டு பூர்வ மத்தியாகிய ஆக்ஞன சக்கரத்தில் தொட்டு காட்டுறாங்க. இதான் அவங்க உயிர் சக்தியை இங்கே நிறுத்தியிருக்கிறோம், இங்கே உற்று பாருங்கன்னு தீட்சை கொடுத்து காட்டுறாங்க. அப்போ குருவோட சக்தியை அந்த ஆசிரியர் பெற்றிருக்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சியின் போது சுவாமிஜி அவர்கள் 2 கைகளையும் உயர்த்தி, என் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்குறேன், எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் இந்த சக்தி, எத்தனை பேருக்கு நீங்கள் தீட்சை வழங்கினாலும் இந்த சக்தி அக்ஷய மாதிரி அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசி கொடுக்குறாங்க. நம்ம அருள்நிதி பயிற்சி அப்போ நம்ம இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். இப்போது வர்றவங்களுக்கு வீடியோ காட்சி மூலமாக போட்டு காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் உணர்ந்து செய்யும்போது அந்த அதிர்வலைகள், அந்த காந்தம் அந்த உள்ளங்கையில் நினைவு வச்சுட்டு பாருங்கன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடியோ காட்சியிலையும் இப்போ தெரியுது. அதை நாமெல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கருமையத்தில் குருவானவர் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் நமக்கு அப்படி ஒரு காட்சியை சுவாமிஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி கொண்டேன். இப்போ நினைத்தாலும் உள்ளமெல்லாம் பூரிக்குது, மெய் சிலிர்க்குது. அப்போது சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொன்ன விஷயமும் எனக்கு புலப்பட்டது. வான்காந்தம் முழுவதும் நான் நிறைந்திருக்கிறேன். தவத்திலோ வேறு எதிலோ உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டாலும் என் கையை பிடித்து கொண்டே வாருங்க, உங்களோட பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி குரு தாழ் பணிந்து குருவை நம்பி உருகி நாம் கேட்கும் பொழுது குருவோட நம்ம உயிர்கலப்பு பெறுகிறோம். அப்போ குருவின் சக்தி நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு க்ஷணமும் வழி நடத்தி கொண்டே இருப்பதை நாம் பிரத்யட்சமாக
அனுபவபூர்வமாக உணரலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு காட்சி நமக்கு அகக்காட்சியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டேன். இன்னும் நிறைய அன்பர்கள் குருவோட ஆற்றலை உணர்ந்து அவங்கவங்க குருவின் பெருமைகளை நாம் உணர்ந்து கொண்டு இருப்பதையும் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.